இப்போ திருப்பரங்குன்றம் மலை உச்சியில மகா கார்த்திகை தீபம் அது ஏத்துறதுக்குள்ளதான் எவ்வளவு பிரச்சனை கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு போராட்டம், போராடி போராடி காராடி தான் எல்லா விஷயத்தையும் சாதிக்க வேண்டியிருக்கு. சரி, இதெல்லாம் பிரச்சனையா இருக்கேன்னு ராம ரவிக்குமார்ஜி அவர்கள் மக்கள் சார்பாக, இந்து மக்கள் சார்பாக கோர்ட்டுக்கு போனாங்க. எதிர்த்து வழக்காடினதும் ஒரு மூத்த வழக்கறிஞர், சண்முக சுந்தரம் அப்படின்னு பேர் அவருக்கு. அவங்களும் ஆனமட்டுக்கு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஜி ஆர் சுவாமிநாதன் ஜி நீதிபதி. அவங்க எல்லா தரப்பு இதையும் கேட்டுட்டு இல்ல we will go ahead அப்படின்னு நேர்லயும் போய் எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு சுத்தி பார்த்துட்டு மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காரு. இப்ப என்னன்னா மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க. யாருன்னு நீங்க கேட்கணும். அறமே இல்லாத துறை ஒண்ணு வச்சிருக்கோம்ல இந்த நாட்டுல, அது திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாக அதிகாரி, அதன் சார்பாக கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய அக்கப்போர் பாத்தீங்களா? இந்த மாதிரி அவங்க செய்யலாமா? கோவில நிர்வாகம் பண்றதுதான் அவங்க ஜோலி. இதுல எல்லாம் ஏன் அவங்க தலையிடணும்? அப்ப இதுல என்ன உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க பாக்கணும். ரொம்ப துருவி கேட்டா, ஆமா அங்க ஒரு தர்கா இருக்கு, அது இருக்கு சாமி 15 கிலோமீட்டர் தூரத்துல. பாரம்பரியம் இவங்க கண்டுட்டாங்களா? ஏதோ கொஞ்சம் சமீப காலமாக, அதாவது வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மிக நீண்ட வரலாறு எல்லா இந்துக்களுக்கும், இந்து கோவிலுக்கு 1000 வருஷங்கள். அப்போ அதுல சில 100 வருஷங்களா வேண்டாக்கா, அதாவது சில 100 கூட கிடையாது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏதோ ஒரு போர் சமயத்துல இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது பாதுகாப்புக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, நீ பிள்ளையார் கோவில்ல வச்சு இது பண்ணுன்னு பிரிட்டிஷ்காரன் காலத்துல வந்திருக்கு. அவ்வளவுதான். உடனே அதே சாக்கா வச்சு நீங்க அங்கேதான் செய்யணும், இது மலை உச்சியில நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு. இதுல என்ன வேடிக்கைனா, கோர்ட் இதெல்லாம் டேக்கன் தட் இன்டு கன்சிடரேஷன், எல்லாத்தையும் விசாரணை பண்ணி ஒரு முடிவுக்கு தீர்ப்பு சொன்னா அதை மறுபடியும் போய் யார் எதிர்க்கிறான்னு நீங்க பார்க்கணும். ஏன்னா அந்த அதிகாரிக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லை, அவரும் ஒரு ஹிந்து தான். இந்த ஆட்சி ஹிந்து விரோத ஆட்சியா இருக்குதோ என்னமோ எனக்கு தெரியலங்க, நீங்க தான் சொல்லணும். இது ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, போலீஸ் பந்தோபஸ்து எதுக்குங்க? இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற நாட்டுல ஆண்டாண்டு காலமா இருந்துட்டு வர்ற ஒரு கோவில்ல ஒரே ஒரு நாள் கார்த்திகை மகா தீபம் ஏத்தணும்னா சாமி கும்பிட வந்தவங்க எல்லாம் அமைதியா பொறுமையா சாமியை கும்பிட்டுட்டு போகணும். அதுக்கு எதுக்கு எக்கச்சக்கமான போலீஸ் பாதுகாப்பு? அப்ப அவ்வளவு மோசமான நிலைமையில தான் நீங்க போலீஸ்காரனை போட்டு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில தான் நம்ம கோவில்கள், நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியா? ஏன் எந்த மசூதிக்கோ இல்ல எந்த சர்ச்சுக்கோ நீங்க பாதுகாப்பு போட வேண்டிய அவசியம் வரல? யோசிங்க.